ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தங்களை அன்போடு வரவேற்குதுங்க. நாம் இப்போ பார்க்க இருக்கிற வகுப்பு என்னென்னா யூஜி டெட்டு பிஆர்டிஇ தமிழ் இணைய வழி வகுப்பு சங்க இலக்கியம் புறம் பற்றிய செய்திகளில் இறுதியாக நம்ம களவழி 40 பார்க்குறோங்க. ஓகேங்களா? களவழி 40 பற்றிய செய்திகளை இந்த வகுப்பில் பார்க்கலாம். களவழி 40 சங்கம் மருவி காலத்தருடைய இலக்கியத்தில் புறநூலில் ஒன்று. ஓகேங்களா? புறநூல், அதாவது 18 கீழ்கணக்கு நூல்களில் புறநூலில் ஒன்று எது அப்படின்னு சொல்லுவீங்க, இந்த களவழி 40 தான். ஓகேங்களா? இது புறநூலை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. களவழி 40 பொய்கையார் தான் எழுதினாருங்க. களவழி 40 எழுதினவர் யார் அப்படின்னா பொய்கையார். அதே மாதிரி செங்கற்சோழன் போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்திய செய்தியை தான் இந்த நூல் பாடுது அப்படிங்கிற. பொய்கையார் எதை பாடுறார் அப்படின்னா செங்கற்சோழன் செங்கன் சோழன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோச்செங்கண்ணன் அப்படின்னு ஒரு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அவர் அவருடைய பிறப்பினுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தோம்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட நாளிகளை பிறந்தா சிறப்புடையது, நிறைய கோவில்கள் கட்டுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் அவங்க அம்மா அந்த அவங்க தலைகீழ அவங்கள கட்ட சொல்லிட்டு நல்ல நேரத்தில் நம்மளோட மகன் பிறக்கணும், அதனால் நிறைய சிறப்புடையவனாக மாறணும், நிறைய சிவத்தலங்கள்லாம் ஒரு 70க்கும் மேற்பட்ட கோவில்கள் கட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு வரலாற்று செய்தி இருக்குங்க. அதனால் அவங்க அம்மா இந்த ஜோதிடர்கள் அந்த கணினியர் அந்த கணிச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு இந்த அம்மா அப்படி செய்ய சொல்லி அவங்க அந்த காலம் தாழ்த்தி அந்த நல்ல நேரத்தில் அவர் பிறக்கிறாரு. அப்படி பிறக்கும்போது அவருடைய கண் இப்படி மாறிடுச்சுன்னா செம்மை நிறமாக மாறிடுச்சு. அதனால தான் அவர் செங்கண்ணன்ற அந்த சோழனுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஆனால் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நிறைய வெற்றிகள் பெற்று நிறைய சிவத்தலங்கள்லாம் கோவில்கள் கட்டி சிறப்புடையவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிற செய்தி அவரை பற்றின ஒரு வரலாற்று செய்தியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது 18 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றிய ஒரே நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த களவழி 40 தான். புறப்பொருள் பற்றிய ஒரே நூல் இந்த களவழி 40 தான். இந்த நூலின் ஆசிரியர் தான் யாருங்க? பொய்கையார் அப்படின்னு நம்ம சொன்னோம். களவழி 40 போர்க்கருத்தியலை பற்றி எத்தனை பாடல்களை உடையது அப்படிங்கிறது 41 பாடல்களை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அதை களவழி 40 சேரனுக்கும் சோழனுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு, போர்க்கள சிறப்பை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? சேரன் கணைக்கால் நரும்புரைக்கும் சோழன் கோச்செங்கனுக்கும் இடையே நடப்பட்ட அந்த போரை பற்றி தான் இங்கே சொல்லுது. ஓகேங்களா? இந்த களவழி 40 என்பது களவழி அப்படின்றது ஏற்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடலாம் என்று தொல்காப்பியம் சொல்லுதுங்களா. ஓகேங்களா? களவழி அப்படிங்கிறத எதை பற்றி பாடுறது அப்படிங்கிறத ஏற்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடுறது அப்படிங்கிறாங்க. அதை தான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏரோர் களவழி அன்றி களவழி தேரோர் தோற்றிய வென்றியும் அப்படின்னு தொல்காப்பியம் 1022வது நூற்பா சொல்லுங்க. இங்கே பாருங்க, ஏரோர் களவழி என்பது நெல் தூற்றி அடிப்பது பற்றி கூறுவது. ஓகேங்களா? அதாவது ஏர் பூட்டி நம்ம விவசாயம் செய்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஏரோர் களவழி என்பது என்னது? நெல் தூத்தி அடிப்பது பற்றி கூறப்படுவது அப்படின்றாங்க. இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி. அடுத்தது தேரோர் களவழி அப்படின்னா தேர் செலுத்தி போரிடுவது, போர்க்களத்தில் போர் புரிவது, போர்க்களத்தில் பகைவர்களை அழிப்பது பற்றி அப்படி கூறுவது தான் என்னதுங்க இந்த போர்க்கள சிறப்பு. இந்நூல் தேரோர் களவழி வகையை சார்ந்தது. இந்த 2 களவழி ரெண்டு வகையில் பாடுவாங்க. அதாவது ஏர் பூட்டி களத்தில் நெல் அடித்து தூத்தி எடுக்கிறது ஒரு வகையும், இன்னொரு வகையாக தேர் செலுத்தி போர் புரிவது பற்றி போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த களவழி 40 இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எதை பற்றினா தேரோர் களவழி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. போர்க்களத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றாங்க. இந்த களவழி 40 போர்க்களம் பற்றி பாடல் தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? போர்க்களம் பற்றிய பாடல் தொகுதி. மேற்குறித்த தொல்காப்பிய நூற்பா உரையில், அதான் 1022வது நூற்பா நம்ம படித்தோம் இல்லையா, அந்த நூற்பா உரையில் நச்சினார்க்கினியர் களவழி 40 புலவர் களவழியை தோற்றுவித்தது என்று கூறி ஓவுமன் என தொடங்கும் இந்நூற் செயலையும் மேற்கோள் காட்டியுள்ளனர். இந்த நூற் செயலியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு முந்தைய இளம்பூர்னார் யார் அப்படின்னா, இளம்பூர்னார் களம் பாடியதற்கு இக்களவழி செயற்களை எடுத்து காட்டியுள்ளார்.
இவருக்கு முன்னாடி வந்தக்கூடிய இளம்பூரணார் என்ன பண்ணுறாரு, அவரும் களம் பாடியதற்கான களவழி செயலை வந்து எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்லியிருக்காரு. இந்நூலில் உள்ள பாடல்கள் எல்லாம் களத்து என்ற சொல்லை இறுதியாக கொண்டு முடிதலும் கவனிக்கத்தக்கது. இந்த நூலில் இருக்க செயல்கள் எல்லாம் கடைசியாக என்னன்னு முடியும், களத்துன்னு முடியுங்களாம். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. களத்து என்று முடிவதனாலும் போர்க்கள நிகழ்ச்சிகளை சிறப்பித்துள்ளமையினாலும் களவழி என்று பாடல் தொகை அளவினால் களவழி 40 என்றும் இந்நூல் வழங்கப் பெறுவதாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, பரணி நூல்களின் களம் பாடியது என்னும் பரணி நூலில் களம் பாடியது என்னும் ஒரு பகுதி உண்டு. அது போர்க்கள காட்சிகளை சித்தரிப்பதாகும். பரணி நூலில் களவழி அப்படின்றது ஒன்று இருக்குது. அது எதை சித்தரிக்குது அப்படின்னா, களம் பாடியது ஒரு பகுதி இருக்குது, அது போர்க்கள சிறப்பை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க. அந்த களவழி 40 பாடியவர் யாருன்னா பொய்கையார் தான் என்பவர் ஆவார். இவரது பெயர் வந்து இயற்பெயரா காரணப்பெயரா அப்படின்னு துணியே கூடவில்லை. அதாவது நமக்கு என்னன்னு தெரியல, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது இந்த பொய்கையார் அப்படிங்கிறது இயற்பெயராக இருக்குமோ காரணப்பெயராக இருக்குமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. காரணப்பெயரின் இவை பொய்கை நாட்டில் தோன்றியவர் என்றோ அல்லது பொய்கை ஊரினர் என்றோ சொல்லலாம். அதுதான் காரணமாக இருக்குங்கிறாங்க. சேர நாட்டிற்கு இவர் களவழி 40 பாடுதலிலும் இவரும் சேர நாட்டை சார்ந்தவராகலாம். சேர நாட்டிற்கு இவர் களவழி 40 பாடினாலும் இவரும் சேரராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி நிலவப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்க தொகை நூல்களில் 3 பாடல்களை பாடியவரும் யாரு, புறநானூற்றில் 48 49 நற்றினில 18 சேரமான் கோக்கோதை மார்பனை புகழ்பவரும் ஆகிய பொய்கையார்கள் இவருக்கு முந்தையவராதல் வேண்டும். சங்க நூல்களில் 3 பாடல்கள் பாடிய புறம்பாடலான 48 49 நற்றினில 18வது பாடலையும் சேரமான் கோக்கோதை மார்பனை புகழ்பவரும் ஆகிய இந்த பொய்கையார் இருவருக்கும் அவங்க 2 பேர்த்துக்கும் முந்தையவராதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்பொய்கையார் வந்து தொண்டி என்னும் ஊரை சார்ந்தவர். இந்த பொய்கையார் எந்த ஊரை சார்ந்தவராக இருக்கலாம், தொண்டிங்கிற ஊரை சார்ந்தவர் அப்படின்றாங்க. கோதை மார்பின் கோதையானும் கல் நாருமே, இந்த பாடல் அடிகள் பாருங்க, கோதை மார்பின் கோதையானும் கல் நாருமே காணலம் தொண்டி அக்தியம் ஊரே அவன் எம் இறைவன் என்பது அவர் வாக்கு. புறநானூறு 48வது பாடலில் இந்த மாதிரி கோதை மார்பனை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றார். அதனால் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஊர் வந்து தொண்டி அப்படின்னு குறிப்பிட்டும் சொல்லியிருக்காரு அந்த பொய்கையார் அப்படின்றாங்க. அவர் பாடிய நற்றிணை பாடலில் தொண்டியை பற்றி குறிப்பு உள்ளது. அவர் நற்றிணை பாடலும் ஒன்று பாடினார்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாடலில் எதை பற்றி குறிப்பு இருக்குது, தொண்டியை பற்றி குறிப்பு இருக்குங்களா. முதலாழ்வார் மூவருள் ஒருவராகிய பொய்யாழ்வார் மேற்குறிப்பிட்ட இருவரினும் வேறுபட்டவர். முதலாழ்வார் மூவரில் ஒரு பொய்கையார் இருப்பாருங்களா, பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார்னு, அவர் வந்து இவங்க 2 பேர்த்தோட வேறுபட்டவராக இருக்காரு. 3 பேர் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தொண்டை நாட்டு கட்சிப்பதியினர், அவர் வந்து தொண்டை நாட்டு கட்சிப்பதியினரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தொண்டை நாட்டினுடைய கட்சிப்பதியினர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. மாலடியை அல்லால் மற்றும் எண்ணத்தான் ஆகும். அந்த பொய்கை ஆழ்வார், அதாவது முதலாழ்வார் மூவர் இருக்காங்களே, அதில் இருக்கக்கூடிய அந்த பொய்கை ஆழ்வார் வந்து எதை பற்றி எந்த மாதிரி பாடலை பாடுறான்னு சொல்கிறாங்க பாருங்க. மாலடியை அல்லால் மற்றும் எண்ணத்தா ஆமோ இமை என்றும் திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன் என்றும் மாயவனை அல்லால் இறையேனும் ஏத்தாது என்னா என்றும் திருமால் பக்தியில் அவர் விஞ்சி நிற்பவர். அப்போ அவர் திருமாலை தவிர வேற எதுவும் பாடியிருக்க மாட்டார். அப்போ நம்ம இங்கே பார்க்குறதெல்லாம் வேற பாடல்கள் இல்லையா, போர்க்களச்சிறப்பு ஏற்களச்சிறப்பு இந்த மாதிரி பார்க்குறோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பொய்கையார் ஆழ்வார் வந்து இது வந்து இருவரும் அவரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 15 கீழ்கணக்கிலும் வழங்காத வடச்சொற்கள் பல அவரது அந்தாதியில் உள்ளது. 15 கீழ்கணக்கில் சொல்லப்படாத வடச்சொற்கள்லாம் அவரோட நூலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. யாப்பருங்கல விருத்தியுரையில் பொய்கையார் வாக்காக சில பாடல்கள் மேற்கோளங்களாக எடுத்தாள பெற்றுள்ளன. யாப்பருங்கல விருத்தியுரையில் பொய்கையாரோட பாடல்கள்லாம் வந்து என்னது மேற்கோளாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே இவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்றாங்க. பன்னிரு பாட்டியலில் பொய்கையாருடைய பெயரால சில நூற்பாக்கள் உள்ளது அப்படின்றாங்க. இந்த 2 நூல்களிலும் குறிக்கப்பெற்றவர் முன் குறிப்பிட்ட மூவரினும் வேறானவர் என்றே கொள்ள இடமுள்ளது. ஆமாம், இந்த 2 நூல்லையும், அதாவது பன்னிரு பாட்டியலையும் அந்த யாப்பருங்கல விருத்தியூரிலும் சொல்லப்பட்டவங்க முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 3 பேர்த்தோட இவங்க வேறவர் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை புதுசாக சொல்கிறாங்க. ஓகேங்களா.
இப்போ நிறைய பொய்கையார்கள், ஔவையார் எப்படி நிறைய பேர் இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. எனவே பொய்கையார் என்னும் பெயருடைய பலர், பார்த்தீங்களா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. பொய்கையார் என்னும் பெயருடையார் பலர் பல்வேறு காலங்களில் வாழ்ந்துள்ளமையை புலனாகும். அவருள் களவழி 40 பாடிய பொய்கையாரை இடைக்காலத்தில், அதாவது சீவக சிந்தாமணி பெருங்கதை ஆசிரியர்களின் காலத்தை ஒட்டி வாழ்ந்தவராக கொள்ளலாம். அப்போ இந்த களவழி 40 எழுதிய பொய்கையார் எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்ற வினாக்கள் வரலாம். இடைக்காலத்தை சார்ந்தவர், அதே மாதிரி யார் காலத்தை வாழ்ந்தார் அப்படின்ற, எந்த நூல் எழுதப்பட்ட காலத்தில் அவர் ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி பெருங்கதை இதனுடைய நூல்கள் வரக்கூடிய அந்த காலத்தில் தான் இவரும் ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பொய்கை ஆழ்வார் களவழி 40 பாடி சேரனை சிறையிலிருந்து விடுவித்தார் என்றும் கலிங்கத்து பரணி சொல்லுதுங்க. மூவருளா தமிழ் விடு தூது முதலிய பின்னூல்கள் அறிவிக்கின்றன. களவழி கவிதை பொய்கை உரை செய்ய உதயன் கால்வழி தலையை வெட்டி அரிசிட்டு அவனும் என்பது கலிங்கத்து பரணி 182வது நூற்பா. ஓகேங்களா. பொய்கை ஆழ்வார் களவழி 40 பாடிய சேரனை சிறையிலிருந்து விடுவித்தார் என்றும் கலிங்கத்து பரணி மூவருளா தமிழ் விடு தூது முதலிய பின்னூல்கள் அறிவிக்கிறது. களவழி கவிதை பொய்கை உரை செய்ய உதயன் கால்வழி தலையை வெட்டி அரிசிட்டு அவனும் என்பது கலிங்கத்து பரணி 182வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நல்லவன் பொய்கை களவழி 40க்கு வல்லவன், அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, நல்லவன் பொய்கை களவழி 40க்கு வல்லவன் கால் தலையை விட்ட கோன் அப்படின்னு, அதாவது ராசராசன் உலாவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் 18வது பாடலில். அப்போ வலுவல மூவருலா பகுதியாக அந்த பகுதியில் இந்த பாடலும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்கை களவழி 40 இதை பற்றின செய்திகள்லாம். அடுத்து பாருங்கள், செய்கை அறிய, அடுத்தது செய்கை அறிய களவழி பா முன் செய்த பொய்கை ஒருவனால் போம் தரமோ செய்ய மலைச்சிறை தீர்வாட்கண்டன வெள்ளனினால் வாழ்த்தி கொலை சிறை தீர் வேந்து குலாம் அப்படின்ற பாடலும் என வரும் ஒரு பழம்பாடலும் நச்சினார்க்கினியர் என்ன பண்ணியிருக்காரு, மேற்கோளாக எடுத்தாண்டுள்ளார். இதுலேயும் இந்த பொய்கை அப்படின்ற செய்தி சொல்லப்படுது. களவழி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நச்சினார்க்கினியர் பாடல்லையும் ஒரு பழைய பாடல்லையும். இங்கனம் பிற நூல்களும் தனிப்பாடலும் நூல் இறுதியில் உள்ள குறிப்பை ஒத்து அமைதலின் பொய்கையார் களவழி 40 பாடிய சேரமானை சிறையிலிருந்து விடுவித்தார் என்ற செய்தி உண்மையோடு பட்டதாகலாம், உண்மைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த நூல்கள்னாலும் பிற நூல்கள்னாலும் தனிப்பாடல்னாலும் இந்த நூல் இறுதியில் குறிக்கப்பட்டுள்ள குறிப்புகள்லாம் ஒத்து அமைகிறதுனாலையும் பொய்கையார் களவழி 40 பாடிய சேரமானை சிறையிலிருந்து என்ன பண்ணியிருக்காரு, விடுவிச்சிருக்காரு அதை பாடி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையான செய்தியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஒவ்வொரு பாடலும் இறுதியிலும் என்ன வரும்னா அட்டகளத்து அல்லது பொருகளத்து என்னும் தொடர் கொண்டு முடிகிறது. ஒவ்வொரு பாடல் கடைசியிலையும் அட்டகளத்து இல்லைன்னா பொருகளத்து அப்படின்னு முடியுங்கிறாங்க. ஓகேங்களா. இந்த யானையினுடைய கொம்புகளை ஊன்றுகோலாய் கொண்டு எழுவர் வீரர்கள் பாருங்க. அதாவது நம்மலாம் குச்சி இது மாதிரி கோள்கள் வச்சு தான் ஊனி எந்திரிப்பாங்க. ஆனால் அவங்க அந்த வீரர்கள் எப்படி இருக்காங்க, யானையினோட கொம்பை ஊன்றுகோலாக வச்சு எழுந்திரிச்சிருக்காங்கன்றாங்க. அதே மாதிரி குருதியில் நனைந்த யானை எப்படி இருக்குங்களாம், சாதிலிங்க மலை போல விளங்குமா. ஜாதிலிங்க மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த குருதிகள் நனைந்த யானைகள் போர்க்களத்தில் காட்சியளிக்கும் மலை மாதிரி இருக்கும், ஜாதிலிங்க மலை மாதிரின்னு சிறப்பாக சொல்கிறாங்க. அடுத்து யானை மீது பட்ட அம்புகள்லாம் எப்படி இருக்குன்னா குன்றின் மெய்க்கும் குருவி கூட்டம் போல இருந்தது. குன்றில் மொய்க்கும் ஒரு குருவி கூட்டம் மாதிரி யானைகள் மீது பட்ட அம்புகள்லாம் அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற. குருவி கூட்டம்லாம் நிறைய அப்படியே அங்கே கூண்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த யானை மீது பட்ட அம்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. யானையினுடைய துதிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இடி விழுந்த பாம்பு போல துண்டுபட்டு புரளும். யானையோட துதிக்கெல்லாம் எப்படி இருக்கும், இடி விழுந்த பாம்பு எப்படி துண்டுபட்டு அப்படியே புரண்டு இருக்குமோ அந்த மாதிரி துதிக்கைகள்லாம் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் கார்த்திகை விழாவை கொண்டாடின செய்தி. கார்த்திகை விழாவை கொண்டாடின செய்தி இந்த நூலில் தான் காணப்படுதுங்க. ஓகேங்களா. கார்40 இந்த செய்தி இடம்பெறுது அப்படிங்கிறாங்க. கார்த்திகை திருவிழாவின் போது ஏற்றி வைக்கப்பட்ட மிகுதியான விளக்குகளைப் போல
என்ற உவமை வரும் பாடல் இந்நூலில் காணப்படுகிறது. எப்படி கார்த்திகை திருவிழாவில் கார்த்திகை மாதம் நம்ம என்ன பண்ணுவோம், வீடு பூரா விளக்கு ஏற்றி வைப்போம். மற்ற நாட்களை விட அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கார்த்திகை விழாவன்று வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் முற்றம், வீட்டு வாயில்கள், எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விளக்குகளை ஏற்றி வைப்போம். அது மாதிரி இருக்குன்னு ஒரு ஓமை பாடல் வந்து இந்த களவழி 40 இடம்பெறுது. அந்த பாடலை பார்க்கலாம். பாருங்கள், பாடல் எண் 17 தான் இந்த மாதிரி செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆர்ப்பு எழுந்த நாட்பினுள் ஆள் எதிர்த்து ஓடி தாக்கி எரிதர வீழ்ந்தரும் ஓன் குருதி கார்த்திகை சாற்றில் களி விளக்கு போன்றனவே போர்கொடி தானை பொறு புனல் நீர் நாடன் ஆர்த்து அமர் அட்டக்களத்து அப்படின்னு இந்த களவழி 40 17வது பாடலில் கார்த்திகை விழாவை பற்றி சொல்கிறாங்க. அதனுடைய விளக்கம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதாவது போர்க்கொடி நாட்டு சோழன் ஆர்த்து போரிட்ட களத்தில் வீரர்கள் ஒருவனோடு ஒருவன் போரிட்டதால் உடல்களில் ஏற்பட்ட புண்களில் இருந்து இரத்தம் கொட்டுகிறது. அக்காட்சி கார்த்திகை திருவிழாவில் கூட்டம் கூட்டமாக ஏற்ற தீபங்களைப் போல தெரிந்தது. கூட்டம் கூட்டமாக ஏற்றின தீபம் மாதிரியே இருந்துச்சுங்களாம். எப்படி இருந்துச்சு, அதாவது போர்க்களத்தில் போர் வீரர்கள்லாம் காயம் அடையுது இல்லைங்களா, அந்த போரிட்டதுனால உடலில் ஏற்பட்ட அந்த புண்கள்லாம் எப்படி இருக்கும், அப்போ இடம் விடாது நெருக்கமாக நம்ம எப்படி நிறைய தீபங்களை ஏற்றி வைப்போமோ அந்த மாதிரி அவங்களுடைய புண்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, தீபங்களை போல தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புண்களை கூட இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, தீபம் மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதான் கார்த்திகை விழாவை பற்றி சொல்லுது. அதான் ரத்தம் விளங்கின கார்த்திகை விழாவின் ஏற்றி வைக்கப்பட்ட மிக்க விளக்குகளை போல இருந்துச்சு அப்படின்றாங்க. வெட்டுண்ட வீரர்களின் கைகளை பருந்துகள் எடுத்து செல்லும் காட்சி 5 தலை நாகத்தை கருடர் கவர்ந்து செல்வது போல இருந்தது. அதாவது வீரர்களுடைய கை காலெலாம் வெட்டி அங்கங்கே அந்த போர்க்களத்தில் கிடக்கும் இல்லைங்களா. நம்ம தான் இந்த போர்க்கள சிறப்பை பற்றின இந்த பாட்டிலே பார்க்குறோம். அப்போ அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த கைகள்லாம் பருந்து என்ன பண்ணுமா, அந்த கைகளை தூக்கிட்டு போகுமா. அப்படி தூக்கிட்டு போகும்போது அதை நம்ம பார்க்கும்போது 5 தலை நாகத்தை கருடன் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி, ஏன்னா 5 விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த விரல்கள் எப்படி இருக்குமா, 5 தலை நாகம் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓமையாக சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், அந்த கார்த்திகை விளக்குகளை அந்த வீரர்கள் பட்ட புண்ணுக்கும் அந்த வீரர்களுடைய கையை வந்து பருந்து கருடெல்லாம் தூக்கிட்டு போகிறத பார்த்தோன்னா 5 தலை நாகம் மாதிரி இருக்கணும் ஓமையாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, வீரர்களுடைய குடல்களை கவ்வி விழுந்த நரியின் தோற்றம் சங்கிலியுடன் கூடிய வேட்டை நாய் போல விளங்கியது. தூணிலே கட்டப்பட்ட செங்கணன் தூளிலே இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்துச்சு, அந்த வேட்டை நாயெல்லாம் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா. ஓகேங்களா, அந்த குடல் வந்து யார் வீரர்களுடைய குடலை வந்து கவ்வி போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நரியினுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுங்களா, தூணில் சங்கிலியோட வேட்டை நாய்கள் போல விளங்கியது. தூணில் கட்டப்பட்ட சங்கிலி, அதாவது குடல் எப்படி இருக்குங்க, சங்கிலி மாதிரி கோத்த மாதிரி அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அந்த வீரர்களுடைய குடலை வந்து யார் கவ்விட்டு போகிறான், நரியெலாம் கவ்விட்டு போகுது. அப்படி கவ்விட்டு போகும்போது தூணில் கட்டப்பட்ட வேட்டை நாய் மாதிரி இருந்துச்சுங்களாம். ஓகேங்களா, சங்கிலியால் ஒரு தூணில் வேட்டை நாயை கட்டியிருக்காங்க. அது அந்த சங்கிலி வந்து எப்படி இருக்கலாம், அந்த குடல் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி உண்மையாக சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், யானைகளை இழுக்கும் காட்சி எப்படி விளங்கின, கடலையும் கடல் செல்லும் மரக்கலங்களை போல விளங்கினவா. ஓகேங்களா, யானைகளை இழுக்கும் காட்சி கடலில் செல்லும் மரக்கலங்கள்னா கப்பலை, அதை வந்து இழுக்கிற மாதிரி அந்த யானைகளை இழுக்கும் காட்சி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த போர்க்களத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. இந்த நூலில் சோழனை சிறப்பிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோழன் செங்கண்ணன் வஞ்சி நகர மன்னனான சேரனை கொன்றான். ஓகேங்களா, வஞ்சி நகர மன்னனான சேரனை வந்து என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான். அதே மாதிரி 40வது பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, கலப்பையால் நிலத்தை உழுவது போல யானைகள் எல்லாம் முகம் கவிழ்ந்து நிலத்தை அடைந்தன. கலப்பையால் உழுவுற மாதிரி யானைகள்லாம் என்ன பண்ணிச்சு, முகத்தை கவிழ்த்துக்கிட்டு நிலத்தை வந்து அடைஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், செங்கண்ணன் பகைவரை கொன்ற போர்க்களத்தில் வேலானது மார்பில் அழுந்த வீரர்கள் குத்துப்பட்டு கால் தளர்ச்சி அடைந்து
விழுந்து கால்களை சாய்த்து கிடப்பது பெரிய நிலமடந்தையின் உபதேசத்தை கேட்பது போல எழுந்தது. அதாவது தன்னுடைய பகைவர்களெல்லாம் செங்கண்ணன் வந்து பகைவர்களெல்லாம் வெட்டி வீழ்த்தி அவங்களெல்லாம் அவங்க வேளானது மார்பில் பட்டு அவங்க வீரர்கள்லாம் குத்துப்பட்டு கால் தளர்ந்து கீழே விழுந்துக்கிட்டு அப்படியே மண்ணில் மண்டிட்டு கீழே கூப்புற படுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சா, நிலமடந்தைனா யார், பூமி கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அங்கே வந்து உபதேசம் அது ஏதோ சொல்கிறதை இவங்க கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி நிலமடந்தை அவங்க உபதேசத்தை வந்து கேட்குற மாதிரி வீரர்கள்லாம் படுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட இந்த களவழி 40 நமக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள்லாம் முடிஞ்சுதுங்க. இதில் இந்த நம்ம இப்போ பார்த்த பகுதியிலிருந்து பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. முதலாவது வினா பாருங்க. களவழி என்பது ஏற்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடலாம் என்பது கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான். தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. களவழினா எதை பற்றி பாடுறது, ஏற்களத்தையும் போர்க்களத்தையும் பாடுறது தான் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க. பொய்கையார் வாக்காக சில பாடல்கள் மேற்கோள்களாக எடுத்தாள பெற்றுள்ள நூல் எதுனா, நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாப்பெருங்கல விருத்தியுரை தான். யாப்பெருங்கல விருத்தியுரை தான். அடுத்த வினா, மூன்றாவது வினா பாருங்க. குருதியில் நனைந்த யானை எவ்வாறு விளங்கும்? குருதியில் நனைந்த யானை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சாதிலிங்க மலை போல விளங்கும் அப்படிங்கிறாங்க. கார்த்திகை விழா பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா களவழி 40. ஓகேங்களா, பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது செங்கண்ணான் கைப்பற்றிய ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுமலம். கழுமலன்ற ஊரை தான் வந்து இவர் வந்து கைப்பற்றினாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதோட நம்ம அழகு 3 இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் அனைத்து இதையும் முடிச்சாச்சுங்க. அழகு 3 வந்து இதோடு நிறைவடைகிறதுங்க.